ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விஆர் பிரதர்ஸ் vlogging. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக திருச்செந்தூர் கோயில் வழிபடும் முறை போட்டிருப்போம். அதுக்கடுத்து அங்கேருந்து சிவகாசி போகிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ பாருங்க கைஸ். நாங்கள் முருகரை கும்பிட்டு ஈவினிங் போல் கிளம்புனோம். வர வழியிலே எங்களுக்கு இந்த தரமான ஸ்பாட் தென்பட்டுச்சுங்க. எங்களுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கணும்னே ஆசைப்பட்டோம். அதே மாதிரி நினச்ச மாதிரி தரமாக 4-5 ஃபோட்டோ மாற்றி எடுத்துக்கிட்டோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வர வழியிலே தாங்க, கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருக்குது. அந்த சீனரி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நடுவில் ஒரு கோயில், சுற்றியும் தண்ணி. இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும் போல். இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வர வழி தாங்க. நீங்கள் மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். ஊர் பேர் என்ன, நரசன் விலைன்னு ஊருங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பயணத்தை வந்து சிவகாசி நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. போகிற வழியில் விண்டு மில்லு, அந்த சாயங்கால நேரம் செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்களும் இந்த வீடியோ போட்டுருவோம்னு நினச்சோம். ஆனால் என்ன சொல்லுன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆகியும் போட முடியல. இனிமேட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக லைன் பை லைனாக முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வீடியோ போட பார்க்குறோம் கைஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா மணி வீட்டுக்கு கட்டுக்கிட்டே வந்துட்டோம். இது சாதாரண மணி இல்லை, இவர் பேர் சூரியமணி. அப்படி தான் சீன் போட்டிருப்பார் காலேஜில். சூரியனே என்ன கத்தின்னு சொல்லுவாங்களாம். இவங்க ஊரில் ஒரு கத்தியோட தான் இருப்பாராம். ஆனால் எல்லாம் டம்மி பீஸுங்க. வாங்க உங்களுக்கு நேரில் போய் காமிக்கிறேன் சூரிய மணியா இல்லை வெத்து மணியான்னு. இதான் நம்ம அழகான மணியோட வீடு. சின்னதாக இருந்தாலும் உள்ள அவ்வளோ அன்பாக இருக்கும் மணியோட வீடு. வாங்க போய் தெரிக்க விடலாம் மணியை. திருச்செந்தூர் போயிருந்தப்ப என் வாய்ஸ் படு மோசமாக இருந்துச்சு. நான் இப்போ வாய்ஸ் ஓவர் தந்துட்டு இருக்கனால நீட்டாக இருக்கு. நீங்கள் பாருங்கள் வீடியோலாம் என் வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ் காமிக்கிறேன். அப்போ எடுத்த வீடியோ செம்ம சிரிப்பாக இருக்கும். மணி இருக்கானா? நான் பாருங்க வேணும்னே அமைதியாக இருக்கேன், வாய்ஸ் வர மாட்டேங்குதுன்னு. இதுதான் சூரியமணி லுங்கியோட சுற்றிட்டு இருக்காரு. அடுத்து வர்றது மணியோட அப்பா. மணி கத்தி வச்சிருப்பான்னு சொல்லலாங்க. இந்த பொம்மை கத்தி, பவர் ரேஞ்சர்ஸ் கத்தி தாங்க வச்சுட்டு சீன் போட்டிருப்பான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி வீட்டுக்கு வந்துட்டோம். தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்ச போக்குங்க. மணி வீட்டில் சுடு தண்ணி தந்தாங்க. உப்பு போட்டு வச்சுட்டோம். கொஞ்சம் பரவாயில்ல, வாய்ஸ் பிடிச்சி. அதுக்கு தினேஷ் வந்தான். என்னடா இப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கா துளசி பறிச்சிட்டு இருக்கான். அது நீங்களே பாருங்க. வாழ்க்கையில் தினேஷ் வந்து எனக்கு துளசி பறிச்சிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் வாய்ஸ் பரவாயில்ல. அப்பால ஃபன்னான அளவுக்கு இல்லைல்ல. மணியோட வண்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நாளைக்கு நாங்கள் வந்து 4 பேரும், நானு, மணியோட ஃப்ரெண்டு தினேஷோட ஃப்ரெண்டு சுரேந்தரோட ஃப்ரெண்டு ரேவந்த், 4 பேரும் வண்டி கொஞ்சம் தள்ளிக்கோங்க, வண்டி காமிக்கலாம். இந்த டிஸ்கவரில் தான் நாங்கள் நாளைக்கு போக போகிறோம். பகலில் காமிக்கலாம். உண்மையாகவே மணி வீடு அழகாக இருக்கும் கைஸ். சிட் அவுட்லாம் எப்பவுமே எல்லாரும் இருப்பாங்க. மணி வீடு இருக்குது, அருமையான வீடு. சின்ன வீடாக இருந்தாலும் அன்பு நிறைஞ்ச வீடுனா அது மணி வீடு தான். வாங்க பாருங்க மணி வீட்டில் டிவி இப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை. அடுத்து நான் உங்களுக்கு வந்து தினேஷ் வீட்டை காமிக்க போகிறேன். யார் ரூமு? நல்லா இருக்கு ப்ரோ. பாத்ரூம் டைல்ஸ் ஃபுல்லாமே உங்கள் தோப்பா ப்ரோ? நம்ம தோப்பா? என்ன கொய்யாக்கா பாலமரம், மாங்காய் இருக்கு. டேங்கப்பா. இது பவளமல்லி செடி. இது வந்து நம்ம புது வீட்டுக்கு நம்ம வாங்கி தந்துருக்கோம். பெருசாகிடுச்சு கொஞ்சம். அதே மாதிரி மருதாணி இருக்கும். மருதாணியும் நம்ம வாங்கி தந்தது தான். அதுவும் பெருசாகிடுச்சு வாழ்க்கையில். ஸோ குட். இவங்க பார்த்தீங்களா வீடு எப்படி வச்சுருக்காங்க. மெயின் டோரு நல்லா இருக்குல்ல. மெயின் டோர் இந்த இடத்துல தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து கேக்கில் வெட்டியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் சுரேந்திரன் தான் வந்திருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் மணி கல்யாணத்துக்கு எல்லோரும் வருவோம். இதுதான் மணியோட புது வண்டி. கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு அப்புறம் ஆக்சுவலாக பசங்க வந்து எனக்கு சுடுதண்ணி வச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கையில் குளிக்கிறதுக்கு. சுடுதண்ணி மிகவும் அத்தியாவசியமானது. அதாவது மக்களே, நாங்கள் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில்
11 மணிக்கு கிளம்பலானோ, இப்போ தான் 11 மணிக்கு தினேஷ் வீட்லேருந்தே கிளம்புறோம். அடுத்து தினேஷ் பழைய வீட்டுக்கு போய் சாப்பிடணும். அம்மா என்ன ப்ரோ செஞ்சு வச்சுருக்காங்க வாழ்க்கையில்? பருப்பு ரசம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அதுதான் ப்ரோ இந்த மாதிரி தொண்டைக்கு இதமாக இருக்கும். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். தலைக்கு மட்டும் குளிக்கல, மற்றபடி குளிச்சிட்டோம். மணி தான் கெத்தாக இருக்கு. ஏன் மணி? பாய் பாய். தினேஷ் வீட்டுக்கு ஒரு அடுத்து எப்போ வரும்? அன்னக்கல்யாணத்துக்கு வரோம். அன்னக்கல்யாணத்துக்கு வந்து விலாக் நீட்டாக பண்ணிடலாம். மே மாதம் பொங்கலுக்கு வந்து நாங்கள் விலாக் போய் கொய்யாக்கா பறிக்கிறதுலாம் காமிக்கிறோம். இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். டாடா பாய். சிவகாசிலலாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு கட்டியிருக்காங்க. எனக்கு இவங்க புது வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதெல்லாம். இதுதான் இவங்க தான் தினேஷோட அம்மா. அவங்க உள்ளே போகிறாங்க சாப்பாடு. தினேஷோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சிருக்காரு. இது என்ன கடை? டீ ப்ளஸ் ஜூஸ் கடை. அவங்க கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் இவங்க வருவாங்க. மொத்தம் இவங்க மட்டும் தான் வராங்களாட்டு இருக்கு. நல்லா வியாபாரம் தான் போகிறேன். வாழ்க்கையில் இவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நாமளும் ஒரு நாள் வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணுவோம் இவங்கள மாதிரி. வாங்க தினேஷ் வீட்டுக்கு போகலாம். இது வந்து தினேஷோட பழைய வீடு. ஸ்பீட் ப்ரோ பாய். நயன்மேன்ரா, அது கூட தெரியாம வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இதுதான் தினேஷோட பழைய பாத்ரூம். பார்த்தீங்களா வாழ்க்கை எவ்வளோ மாற்றமாக இருக்குன்னு. அவனுக்கு இங்கே இருந்தாங்க போய் ஜாலியாக இருக்கான். இது தினேஷோட டிவி. இதுதான் தினேஷ். இதுவும் அப்புறம் கம்பெனியில் செய்கிறீங்க? அதுதான். நைஸ். இது கம்பெனி செஞ்சு தந்தால் அவங்க மருந்து போட்டுப்பாங்களா? ஃபேன்சி வெடி நிறைய ரகரகமாக இருக்க மாட்டிருக்கு. ஒரு காலத்தில் இவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த கட்டில் கடியில் வந்து ஒழிஞ்சிட்டு இருந்தோம். இவன் கண்டுபிடிச்சிட்டான். அம்மா அருமையாக சாப்பாடு செஞ்சு தந்துட்டாங்க. ஒரு பிடி செம்மையாக பிடிச்சிட்டு சுட சாப்பிட்டு அப்படியே அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். சிவகாசியில் வந்து நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். மத்தியானம் போல் கிளம்புறோம். நாங்கள் 4 பேரும் ஆளுக்கு 2 வண்டியில் வாங்க போகலாம். சாரி 2 பேருக்கு 2 வண்டியில். வண்டிக்கு எவ்வளோ கடிச்சோம்? வண்டிக்கு 550 அடிச்சிருக்கோம். இப்போ ஜட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 கடிக்கிறோம். அவன் அந்த 550 கோயம்புத்தூர் வந்துடுவான். ஜட்டு மைலேஜ் தரது தான், முறுக்குனா தர மாட்டான். அவ்வளோதான். நம்ம பாய்ஸ் பாருங்கள் எப்படி பறந்துட்டு இருக்கிறானுங்கன்னு. பார்த்தவங்களுக்கு என்ன தோணுது? அவன் டவுசரையும் வாலியும் தொப்பியும் பாருங்களேன் ஒரு நிமிஷம். செம்ம சிரிப்பாரு அவனை தினேஷை பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மணி அவரோட பவர் ரேஞ்சர்ஸ் ஹெல்மெட் வீட்டில் வச்சுட்டு நார்மல் ஹெல்மெட் போட்டு இருக்காரு. மற்றபடி மணியும் என்றைக்கும் கெத்து தான். இப்போ தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்துட்டான். பாருங்களேன் சிரிப்பாக இருக்கும். அப்படியே பாருங்களேன் திருட மாதிரியே பார்க்குற பார்த்தீங்களா? செம வெயிலுங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டோம். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனாலும் வாழ்க்கையில் வெயில் குவாலிட்டிஃபைங் எனக்கு சரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். வெக்கமா வருதே. நம்ம கோயம்புத்தூருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 203 கிலோமீட்டர் தான் இருக்குது கைஸ். ஆனால் நாங்கள் மதுரையில் வந்து ஒரு சின்ன சடன் பிளான்னால ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுனால டிலே ஆயிடுச்சு. இந்த கேப்பில் மணியும் தினேஷும் முன்னாடி போயிட்டாங்க. அதுவும் போக மணியோட கம்பெனி வந்து கிணத்துக்கடுவை. ஸோ அவங்க அங்கே போயிட்டாங்க கைஸ். அங்கே வந்து அப்படி டேரெக்டாக கோயம்புத்தூர் வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா தினேஷ் பேக் ஒப்படைச்சிட்டோம். தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் நம்ம பேக்கையும் சுரேந்தர் பேக்கையும் எடுத்துட்டோம். நம்ம பாய்ஸ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்காங்க. பாய் சொல்றதுக்கு பாய் ப்ரோ. சண்டே பஞ்சமேல் பாய்ஸ் போகலாம். ஓகே ப்ரோ பாய். போகலாமா மச்சான்? பாய் கைஸ். அதாவது மக்களே நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன். நான் இருந்துட்டு வீட்டில் இருந்து காலேஜுக்கு குட் பாயாக ரெடியாகி வந்துட்டு இருக்கேன். எனக்கு இது செகண்ட் செம்மோட ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் செம் நல்லா வரணுங்கிறதுக்கு ரேவந்தரை வேண்டிக்கிறியா? திருச்செந்தூர்ல இருந்து முருகனை வேண்டியிருக்கோம். பாஸ் ஆகிருக்கோம். ரிசல்ட் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் இல்லை பாஸ் ஆகிடுவாங்க. நல்லா மார்க்கே எடுத்தான். திருச்செந்தூர் விட்டா காலேஜ்னா அவனை வைக்கிறா. அவன் வண்டி தான் பாருங்க கெத்து தான் இன்னைக்கு வேணும். போயிட்டு இருக்கா ப்ரோ பாய். பாய் ப்ரோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பார்க்கலாம். பாய் டாடா. அச்சு வந்து இந்த செம்முக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் போகிறோம். ஆனால் இந்த வீடியோ வெளியிடுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய் சொல்கிறேன் பாய் வெளியிடுறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆயிடுச்சு.
நடுவில் கொஞ்சம் ஃபோனில் இதாகிடுச்சு கைஸ். இனிமேட்டு கரெக்டாக போட்டுருவோம். இத்துடன் உங்களது விடைபெறுவது விஆர் பிரதர்ஸ் vlogging.